நாலாவது. ஓகே, சார். ஸோ இப்போ நம்மளோட நவ திருப்பதி யாத்திரையில 4வது திருப்பதியா திருக்குழந்தை அல்லது பெருங்குளம் அப்படிங்கிற ஊரை பாக்குறோம். இந்த ஊர்ல ஒரு பெரிய ஏரி ஒண்ணு உண்டு. திருக்குழந்தை அப்படின்னாலும் குளம் தான், குளத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை தான். பெருங்குளம் அப்படின்னாலும் அந்த பெரிய ஏரியை குறிக்கக்கூடிய வார்த்தை தான். ஸோ அதனால இந்த ஊருக்கு அந்த குளத்தோட பேர்லயே பெருங்குளம் அப்படின்னு பேரு. பகவானுக்கு வெங்கடவாணன் அப்படின்னு சொல்லிட்டு பேரு, அல்லது மாயக்கூத்தன் அப்படின்னு சொல்லிட்டு பேரு. மாயக்கூத்தன் சமஸ்கிருதத்துல சோர நாட்டியன் அப்படின்னு பேரு. இங்க வேதசாரன் குமுதவல்லி அப்படிங்கிற தம்பதியினர் இருந்தாங்க. அவங்க குழந்தை இல்லாம இருந்தாங்க ரொம்ப நாளா. ஸோ அவங்க இங்க இருக்கிற அந்த குளத்துல நீராடி, தீர்த்தத்துல நீராடி பகவானை வழிபட்டு பகவான் கிட்ட குழந்தை வரம் கேட்டாங்க. ஸோ பகவானோட அருளால அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அவங்களுக்கு கமலவல்லி, கமலவதி அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. பேர் வச்சு அந்த குழந்தையும் குறிப்பிட்ட வயசு வரைக்கும் வளர்ந்த உடனே அவங்களுக்கு மற்ற குழந்தைகளை காட்டிலும் அவங்க விஷ்ணு மேல ரொம்ப பற்றுதலோட இருந்தாங்க. ஸோ அவங்க ஒரு கட்டத்துல நான் கல்யாணம் பண்ணா பகவானை தான் கல்யாணம் பண்ணுவேன், விஷ்ணுவை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு விஷ்ணுவை திருப்திப்படுத்துறதுக்காக அவங்க தவங்கள்ல ஈடுபட ஆரம்பிச்சாங்க. ஸோ எல்லாரும் சொன்னாங்க, இது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம், எப்படி விஷ்ணுவை கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பகவான் அவங்களோட பிரார்த்தனையும் அவங்களோட தீவிரத்தன்மையும் உணர்ந்து அவருக்கு காட்சி கொடுத்து அந்த கமலாவதியை கல்யாணம் பண்ணிக்கிறார். கமலவல்லியை கல்யாணம் பண்ணி தன்னோட மார்புல இடம் கொடுக்கிறார். ஸோ அந்த ஊர்ல தாயார் கமலவல்லி தாயாரா இருக்காங்க. அதுக்கப்புறம் அங்க இன்னொரு விஷயமும் நடக்கிறது. அஸ்மச்சாரன் அப்படிங்கிற ஒரு அசுரன் இருக்கான். அவன் அசுரர்கள்னால எப்பவும் அவங்களுக்கு இருக்கிற ஒரே வேலை என்னன்னா பக்தர்களை தொல்லை பண்றது, தேவர்களை தொல்லை பண்றது, எந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஒரு நல்ல விஷயங்களையுமே தடை பண்றது, இதுதான் வேலை அவங்களுக்கு. ஸோ கிருஷ்ணர் பகவத்கீதையிலையும் சொல்றாரு அவர் எதற்காக தோன்றுறாரு அப்படின்ட்டு. பரித்ராணாய சாதுனா விநாசாய துஷ்கிருதா தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுவே யுவே. ஸோ தர்மத்தை காத்து பக்தர்களை காத்து துஷ்டர்களை அழிச்சு தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக நான் யுகம் தோறும் நான் தோன்றுறேன் அப்படிங்கிற. ஸோ அப்போ இந்த அசுரனை அழிக்கிறார். இந்த அசுரன் அஸ்மச்சாரன்கிற அசுரனை அழிச்சு அவனை கொன்ன உடனே அந்த வெற்றியை கொண்டாடுறதுக்காக அவனோட உடல் மேலேயே நடனமும் ஆட ஆரம்பிக்கிறார். சோ அதுவுமே பக்தர்கள் எல்லாரும் கூட ஆனந்தத்துக்கு கொடுக்கறது. சோ அவர் துஷ்டர்களை அழிக்கிறதும் பக்தர்களை காக்குறது ரெண்டும் ஒரே செயல் தான். பக்தர்களுக்கு இன்பத்தை அது கொடுக்கறது கிருஷ்ணனோட லீலைகள்னால. சோ நடனம் ஆட ஆரம்பிக்கிறார். அதனால அவருக்கு பேரு மாயக்கூத்தன் அப்படிங்கிற பேர். எல்லாரையும் மயக்கக்கூடிய ஒரு நடனம். ஸ்ரீ சைத்தன்ய சரிதாமிர்தத்துல ஸ்ரீல கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி சொல்றார், சதாஹிருதய கந்தரே ஸ்பிரத்துவா சச்சிநந்தனக அப்படிங்கிறார். அதாவது இந்த சைத்தன்ய சரிதாமிர்தத்தை பகவானோட திவ்யமான லீலைகளை யாரு கேட்கிறாங்களோ, யாரு படிக்கிறாங்களோ, அவங்களோட ஹிருதயம் அப்படிங்கிற ஆழ்ந்த குகையில எப்பவுமே சச்சிநந்தனர் நித்தியமா நடனம் ஆடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அவரோட நடனம் ரொம்ப ஸ்பெஷல், சைத்தன்ய மகாபிரபுவோட நடனம். சோ இங்க பகவான் நடனம் ஆடுறதுல ரொம்ப பிரியமானவரா இருக்கார். சோ அவர் எப்பவுமே நம்ம இதயத்துல நடனம் ஆடிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத அவரை பிரார்த்தனை பண்ணிக்கலாம். எப்பவுமே நம்மளோட இதயத்துல அவரோட பக்தி உண்டாகணும் அப்படிங்கிறத வேண்டிக்கலாம் நம்ம அவர். இது நாலாவது. ஹரே கிருஷ்ண.